அர்ஜுனன் கர்ணன் இருவருக்குள்ளும் நேரடி நட்பு இல்ல. ஆனா அவர்களுக்குள்ள ஒரு ஆழமான பாசமும் மரியாதையும் இருந்தது. அதுவே அவர்களை பகைவர்களாக இருந்தாலும் மனிதர்களாகவும் வைத்தது. அர்ஜுனனும் கர்ணனும் இருவருமே வீர சிகரங்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் உண்மையான போராளியாக மதித்தாங்க. தர்ம யுத்தம் என்றாலும் வீரருக்கான மரியாதை இழையோடி கொண்டிருந்தது. கர்ணன் ஒரு சூத்திரன் அப்படின்னு இந்த சமூகம் பார்க்கும்போது தன்னோட திறமையால கர்ணன் தன்னை முன்னிறுத்தியது அர்ஜுனனுக்கே ஒரு பிடிச்ச விஷயம்தான். கர்ணனோட ஆற்றலை உண்மையாக உணர்ந்தவன் அர்ஜுனன். தேர் சக்கரம் தரையில புதையும் போது கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, இந்த கர்ணனை நீ இப்போது கொல்லும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள், அவன் உன்னை போலவே ஒரு உன்னத வீரன் அப்படின்னு சொல்றாரு. இவர்கள் இருவருக்குள்ளும் நேரடியாக நட்பு இல்ல அப்படின்னாலும் கர்ணனுக்குள்ளும் அர்ஜுனனுக்குள்ளும் இருக்கும் ஆழமான பாசம் மற்றும் மரியாதை யுத்தத்தை தாண்டி மனித உறவாக விளங்கியது. இருவருடைய வீரத்தையும் மனப்பான்மையும் ரெண்டு பேருமே மதிச்சாங்க. இது வெறும் பகைமை அல்ல, அது ஒரு ஆழ்ந்த மனித உறவு. யுத்தம் முடிந்த பிறகும் அவர்கள் உடலை தாண்டி ஆன்மீகத்தில் கூட இணைஞ்சாங்க. கர்ணன் இறந்த பிறகு கிருஷ்ணர் சொன்னாரு, அர்ஜுனா, நீ உன் சகோதரனை கொன்றாய், ஆனால் இதுவே தர்மத்தின் பாதை. கர்ணன் தனது தர்மத்தை கடைசி வரை காப்பாற்றி வீர மரணம் அடைந்தான். அர்ஜுனனோட மனசுல வருத்தம் இருந்தாலும் அவன் சத்தியத்தை நிலைநாட்டினான். கர்ணன் போர்ல இறந்தாலும் அவனது வீரமும் கொடையும் மகாபாரத வரலாற்றுல அழிக்க முடியாத அடையாளமாக இருந்து வந்தது. கர்ணன் இறந்த பிறகு அர்ஜுனனுக்கு இருக்கும் சகோதர பாசம் மிகவும் ஆழமானது.